தமிழகத்துல முதல்ல டைட்டில் பார்க் ஓபன் பண்ணது கலைஞர் கருணாநிதி. இவர் அந்த பேசிக்ஸ்ல சொல்றாரு இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே ஹைதராபாத் என்பது ஹைடெக் சிட்டி, பெங்களூர் என்பது ஹைடெக் சிட்டி. அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய நிறைய இன்ஜினியர்கள் வந்துட்டு அங்க போயிட்டாங்க. இங்க பெங்களூருக்கும் அங்கேயும் போயிட்டாங்க. அங்க போயிட்டு காரி துப்புனாங்க. யார? கலைஞர் கருணாநிதியை. ஏண்டா நீ இவ்வளவு பேச்சு பேசுறிய, ஒரு ஹைடெக் சிட்டி கூட ஒரே ஒரு ஐடி பார்க் கூட கட்ட வக்கில்லையான்னு மக்கள் காரி துப்புனதுக்கு அப்புறம் தான் ஐடி பார்க் இங்க கொண்டு வராரு. அதுக்கு முன்னாடியே ஹைதராபாத் ஐடி பார்க் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பெங்களூர் ஐடி பார்க் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் இங்க வருது. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில கருணாநிதி போட்ட பிச்சையா இருக்க முடியும்? கருணாநிதி போட்ட பிச்சையில வாழக்கூடியவர் RS பாரதி, செந்தில்வேலு இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா போற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர், எத்தனையோ ஊடகங்கள், எத்தனையோ செய்தி சேனல்கள், எத்தனையோ பேப்பர்லாம் கூட இன்னைக்கு அவங்க போற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மெத்த படித்தவர்கள் அப்படி கிடையாது. ஜாதிகளிலேயே அடி பாப்பான்னு சொன்னது யாரு? முதல்ல பாரதியார்ன்ற பாப்பன்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் பெரியார் சொன்னான். ஆனா நீ புத்தகத்தை என்ன சொல்ற? ஜாதியை ஒழித்தார் பெரியார்னு சொல்ற. அப்ப பெரியார் யாரு? ஏன்னா கன்னடத்துல கன்னடன்னு சொல்ற, மலையாளத்துல மலையாளின்னு சொல்ற, தெலுங்குன்னு சொல்ற. இங்க மட்டும் திராவிடன்னு சொன்ன என்ன? அப்ப என்ன அப்ப தமிழை அழித்து திராவிடத்தை புகுத்தியது யாரு? நீங்க தானே புகுத்துனீங்க. அப்ப அந்த திராவிடம் வேண்டாம் என்று இந்த திராவிடத்தையே அவன் படிச்சிருந்தானாக்கா இன்னைக்கு அவன் ஐடி பிரிவுல வந்திருக்க முடியாது. இன்னைக்கு பெரிய ஒரு ஒரு ஐடில வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா வந்திருக்க முடியாது. இன்னைக்கு பல வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க பாத்தீங்கன்னாக்கா சிபிஎஸ்இ பாடத்தை எடுத்து வேலை செஞ்சவங்க தான் இன்னைக்கு ஜாஸ்தி. இன்னைக்கு ஐடி பிரிவுல இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு கோல் வச்சிருக்காங்கன்னு சொன்னாக்கா சிபிஎஸ்இ பாடத்தை எடுத்து, அதுலயும் இன்னைக்கு ஐடி பிரிவுல யார் திறமை அதிகமா இருக்கா? பிராமணர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பம் முதலே அந்த படிப்பறிவு என்பது அவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. என்னமோ பெரியார் தான் கொண்டு வந்த மாதிரி, என்னமோ கலைஞர் தான் கொண்டு வந்த மாதிரி. அதற்கு முன்னாடியே கல்வி கண் திறந்தவர் யாரு? காமராஜர் தான் சொல்லுவாங்க தவிர கல்லு கடையை திறந்தவர் கருணாநிதியை சொல்லுவாங்க. ஆனா கல்வி கடை திறந்தவர் காமராஜர் தான் சொல்லிருக்காங்க, கருணாநிதியை சொல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த செந்தில் வேதண்ட அண்டா எப்படி இது மாதிரி பொய்ய போடுவான்னு தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தங்கரை பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு தண்ணி குழாயெல்லாம் அடிச்சு நொறுக்கின சம்பவம் பத்தி உங்களோட பார்வை என்னவா இருக்கு? அந்த தண்ணி குழா கூட பாஜகவுடைய ஜல்ஜீவன் திட்டத்தில் போடுது. இவனுக்கு பாருங்க, அதை உடைக்கிறது கூட யாரோட உடைக்கிறான் பாருங்க. நரேந்திர மோடி அவர்கள் தமிழக மக்களுக்காக, தமிழக ஏழை மக்களுக்காக கிராமத்தோறும் ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து அந்த குழாய்கள் அவர் பணம் கொடுத்து போட்டது, மத்திய அரசு பணம் கொடுத்து போட்டது. நீ உடைக்கிறல்ல, திமுக வீட்டா போய் உடைடா. நீ எதிர மத்திய அரசு கொண்டு வந்த பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு குழாயை உடைக்கிறேன்னு சொன்னா அப்ப எப்ப பேர் வைக்க கிடையாது. இதுல குழாயை உடைச்சிட்டான். குழாயை ஏன்டா உடைச்சா, இவன் உடைச்சான்னு சொல்லிட்டு ஒரு நபர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மேலேயே திரும்ப ஒரு வழக்கு போடுறாங்க. வழக்கு கொடுத்த மேலே வழக்கு போடுறேன்னு சொன்னாக்கா எந்த மாதிரியான ஒரு காவல்துறை இன்னைக்கு இங்க தமிழகத்துல இருக்கு? எப்படி இவங்க என்ன நம்பிக்கையில் இருக்காங்க? இவங்க திரும்பியும் MK ஸ்டாலின் வந்துருவார்ன்ற நம்பிக்கையில் இருக்காங்களா? ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இருக்க காவல்துறை ஆட்சிகள் மாறும், காட்சிகளும் மாறும். அதுக்கப்புறம் இது மாதிரி சேஷ்டை செய்கிற காவல்துறை எல்லாம் எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. அதனால நியாயப்படி நடந்து கொள்ளுங்க. ஒருத்த ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலை செய்றீங்கன்னு சொன்னாக்கா அப்ப இந்தியாவில் எந்த மாதிரியான மாநிலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதே கிருஷ்ணகிரியில இப்ப சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா லவ் ஜிகாத், 17 வயசு பொண்ண ஒரு இஸ்லாமியர் அப்துல்லா என்ற ஒரு இஸ்லாமிய கடத்தி கொண்டு போயிருக்கிறான். லவ் ஜிகாத். ஏன்னா 2002 வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார், மதமாற்ற சட்டத்தை கொண்டு வந்தார். அப்ப அந்த சட்டத்திற்கு கீழே ஒரு மேல் நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த மதமாற்ற சட்டத்தை ரத்து பண்ணிட்டார். இப்ப எந்த அடிப்படையில இந்த லவ் ஜிகாத் பண்ற மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க? ஆனா மகாராஷ்டிரல மதமாற்ற தடை சட்டம் இருக்கு, குஜராத்ல மதமாற்ற தடை சட்டம் இருக்கு, உத்தரப்பிரதேசம் இருக்கு, மத்திய பிரதேசம் இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த சட்டம் இல்லை என்பதன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சம்பவங்களும், இந்த லவ் ஜிகாத் போன்ற சம்பவங்கள் நடக்குது. அதே போல இந்த காவல்துறை மீது பயம் இல்லாத காரணத்தால் தான் இந்த குழாயை உடைக்கிறது, டியூப்லைட்டை உடைக்கிறது, தண்டவாளத்துல கல்ல வைக்கிறது, நம்ம ரயில் போகும்போது கல்ல தூக்கி அடிக்கிறது, இப்படி போல சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது. அதுக்கு காரணம் இந்த ஆளுங்கட்சி. இந்த ஆளுங்கட்சி இருப்பதால் தான் அவங்களுக்கு வந்துட்டு குளிர் விட்டு போச்சு.